ஒரு சான்றா ஒன்று சொல்லலாம். நீங்கள் ஒரு குடும்பம், குழந்தை, வீடு, இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதில் மாதத்துக்கு 12 முறை தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது அதமம் அப்படின்னு வள்ளலாரே சொல்லியிருக்காரு. 8 முறை வைத்துக் கொள்வது மத்திபம் அப்படின்னு இருக்காரு. இதில் 4 நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கிறது அதமம், 8 நாளுக்கு ஒரு முறை வச்சுக்கிறது மத்திபம், 15 நாளைக்கு ஒரு தடவை வைத்துக்கொள்வது 40 வயசுக்கு மேலே போயிட்டா உத்தமம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடலுறவில் 40 வயசுக்கு மேலே போயிட்டவங்க தாம்பத்திய உறவு அப்படிங்கிற விஷயத்த மாதத்துக்கு 2 நாளை தவிர அதிகமாக வைத்து கொண்டால் அவர்கள் உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த கெடுதலை தரக்கூடிய விஷயத்தை நாம் ஏன் போஸ்ட் பண்ணி பண்ணணும்? தேவையில்லை தானே. கெடுதலான விஷயங்களை, கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை செய்வதும் தவறு. உடல் ஆரோக்கியம் என்பதற்கு அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சார் அதுக்கு ஒரு வயது தடை இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க, எப்போவுமே அவங்க கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவில் சிறப்பாகவே இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாயும் சுக்கிரனும். பெண்கள் சாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் கணவன் ஆரோக்கியமானவனாக இருப்பார் அப்படிம்பாங்க. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் மனைவி ஆரோக்கியமானவனாக இருப்பார் சொல்லுவாங்க. சுக்கிலம் என்ற விந்தணுக்களுக்கு காரண கிரகம் சுக்கிரன். அதே போல் ஒரு மனிதனுடைய திடம், திரகாத்திரம், வீரியமான விந்தணுக்கள், பலமான விந்தணுக்களாக இருக்கணும்னா செவ்வாய் இங்கே பலமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இந்த தாம்பத்திய உறவுகள் அதிகமாக இருக்கிற போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, பலகீனமாகிடுவாங்க. 40 வயசுக்கு மேலே பலம் குறைஞ்சிரும். இவர்களெல்லாம் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதகத்திலேயே நாம் ஆரோக்கியமாக இருக்கமா ஆரோக்கியமாக இல்லையா அப்படிங்கிறதே அந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாம்பத்திய உறவுகள் பலமாக இருக்கிறதா பலகீனமாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா இல்லையா அதற்கு சான்றாக நம் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பலத்தை வச்சு சொல்லிடலாம். சில பேருக்கு சுக்கிரன் பலமாக இருப்பார், சில பேருக்கு செவ்வாய் பலமாக இருக்கும். ரெண்டும் பலமாக இருக்கிற போது ஆரோக்கியமான உடம்பை கொடுக்கிறது. ரெண்டும் பலம் இல்லாத போது ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுலேருந்து அவங்க மீள முடியல, அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பசிக்காத போது உண்ணுகிற உணவு எதுவுமே நமக்கு நல்லதில்லை. தேவையில்லாமல் எனக்கு நல்லா இருக்குன்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருந்தால் அது வியாதியை கொண்டு வரும். அதுபோல் இந்த உறவுகளும் ஒரு அளவுக்கு மீறி வயசு கூட கூட கூடிக்கிட்டே போனாலும் அது பிரச்சனையை கொண்டு வரும். அப்போது தாம்பத்திய சுகம்